Hello guys, welcome to our channel. ஹலோ ஆல், இட்ஸ் பீன் அ லாங் டைம். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சம்மர் வெக்கேஷனில் இருப்பீங்க இல்லையா? ஸோ நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் ஒரு ஷார்ட் வெக்கேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லெட் ஸ்டார்ட் வித் சேம் டாபிக். லாஸ்ட் வீடியோவில் 10th புக்கில் இருக்க மாடல் வேர்ப்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருந்தோம். இப்போ 11th புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். 11th புக்கில் யூனிட் 2ல இருக்க இங்கிலீஷ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 43. அதில் இருக்க மாடல் வேர்ப் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மாடல் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்ற டீடைல் எக்ஸ்பிளனேஷன், இந்த இடத்துல எந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. யா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, we are not completely sure but கிஷோர் டேஷ் கம் பேக் டுமாரோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? we are not completely sure but கிஷோர் டேஷ் கம் பேக் டுமாரோ. எங்களுக்கு ஷுவரா தெரியாது, பட் கிஷோர் நாளைக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்தாலும் வரலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்ன போடணும்னு நான் சொல்லியிருக்கேன்? May. வெரி குட், மே. ஸோ பாசிபிலிட்டிஸ், அவன் வரலாம், வரக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணணும். வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஷுர், எங்களுக்கு ஷுவரா தெரியாது, கண்டிப்பா உறுதியா தெரியாது, பட் கிஷோர் மே கம் பேக் டுமாரோ. நாளைக்கு அவன் வந்தாலும் வரலாம், நாளைக்கு அவன் திரும்பி வரலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. when கௌஷிக் was a child he dash play in the street. கௌஷிக் குழந்தையா இருந்தப்போ, சைல்டா இருந்தப்போ அவன் ஸ்ட்ரீட்ல விளையாண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? used to. ஏன்னா இது அவனோட பாஸ்ட் ஹேபிட். இப்பவும் கௌஷிக் நினைச்சா ஸ்ட்ரீட்ல விளையாடலாம், அவனால முடியாம இல்லை, அவனுக்கு அந்த எபிலிட்டி இல்லாம இல்லை, ஆனா அந்த பழக்கத்தை அவன் இப்ப நிறுத்திட்டான். குழந்தையா இருக்கும்போது தான் ஸ்ட்ரீட்ல வீதியில விளையாண்டுட்டு இருந்தான், இப்போ அவன் அந்த பழக்கத்தை நிறுத்திட்டான் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதனால பாஸ்ட் ஹேபிட்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல யூஸ்டு டு போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டேஷ் ஐ ஹாவ் சம் மோர் ஜூஸ் ப்ளீஸ். இது வந்து ஒரு ரெக்வஸ்டா கேட்கறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இப்போ இங்க என்ன மாடல் ஆக்ஸிலரி எடுக்கணும்? Could. எக்ஸாக்ட்லி, குடும் போடலாம், நீங்க கேனும் போடலாம். இது இட் கேன் பி a friendly request or a polite request or a formal request. could I have some more juice please? இதுக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்றோம். ரெக்வஸ்ட்னாலே நான் கேன் அல்லது குட் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கேன் வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, குட் வந்து நம்மளை விட ஒரு சீனியர் அத்தாரிட்டி, கொஞ்சம் ஃபார்மலா நம்ம பழகுறவங்க கிட்ட குட் யூஸ் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. we dash not paint this room now. இப்போதைக்கு இந்த ரூமை பெயிண்ட் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப இங்க என்ன மாடல் வேர்ப் எடுக்கணும்? நீட். தேவையில்லை, தேவை அப்படின்றதப்போ நம்ம நீட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ we need not paint this room now. நாம இப்போ இந்த ரூமை பெயிண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றத இங்க மீனிங். நெக்ஸ்ட், I dash rather request you to check my exercise before giving it to the teacher. டீச்சர் கிட்ட அந்த எக்ஸசைஸை நான் போய் காமிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட காமிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன், உன்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸ். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஃபோர் ஐ எம் கிவிங் இட் டு த டீச்சர், நான் இதை உங்ககிட்ட காமிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட காமிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதான் இதோட மீனிங். அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்? வுட். ஏன் இங்க வுட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வுட்ன்றது நம்மளோட டிசையரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, மற்றவங்களோட டிசையர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பொலைட்டா, ரொம்ப ஃபார்மலா, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பாலிஷ்டா சொல்லணும்னா வுட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வுட் யூ மைண்ட் மீ சிட்டிங் ஹியர்? நான் இங்க உட்கார்ந்தா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, நான் இங்க உட்காந்துக்கிட்டுமா அப்படின்லாம் சொல்றது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். நான் வந்து விண்டோ சீட்ல உட்காரணும்னு நினைக்கிறேன், ஸோ வுட் யூ மைண்ட் மீ சிட்டிங் ஹியர்? நான் இங்கே உட்கார்ந்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு என் விருப்பத்தை ரொம்ப பாலிஷ்டா நான் கேட்கறதுக்கு தான் நான் வுட் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஐ வுட் ரேதர் ரெக்வஸ்ட் யூ டு செக் மை எக்ஸசைஸ் பிஃபோர் கிவிங் இட் டு த டீச்சர். டீச்சருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஐ ப்ரிஃபர் டூயிங் இட். என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ், என்னோட ஒரு விருப்பம், அதனால நான் இந்த இடத்துல வுட் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6th one. Does I use your mobile phone? It is an emergency. இது ஒரு எமர்ஜென்சி, நான் உன் மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் கொடுக்கணும்? மே ஆர் கேன். ஓகே, அகைன் இது வந்து ஒரு பெர்மிஷனா இருந்தா, மே யூஸ் யூர் மொபைல் போன், உன் மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமா, இட் இஸ் அன் எமர்ஜென்சி.
ஒரு அவசர சுச்சுவேஷன் மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம பெர்மிஷனாக கேட்கலாம். ரெக்வஸ்ட்னா கேன் ஐ யூஸ் யூர் மொபைல் ஃபோன், இட் இஸ் அன் எமர்ஜென்சி. குட் ஐ யூஸ் யூர் மொபைல் ஃபோன், இட் இஸ் அன் எமர்ஜென்சி. இது மூணுமே இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் தான். மே, கேன், குட் எது வேணா நீங்க இந்த இடத்துல போடலாம். குட் வந்து மேக்ஸிமம் ப்ளீஸ் இருக்க இடத்துல போட்டுக்கோங்க. கேன் ஆர் மே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் வேர் யூனிஃபார்ம், இட் இஸ் கம்பல்சரி. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா யூனிஃபார்ம் தான் போடணும் இல்லையா? இட் இஸ் கம்பல்சரி, அது ரூல். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மாடல் எடுக்கணும்? கம்பல்சரின்ற வேர்டை கேட்டாலே நீங்க ஒரு கீவேர்ட் வச்சுக்கணும். கம்பல்சரினாலே நமக்கு என்ன வரணும்? மஸ்ட். வெரி குட், மஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆர்டர், அதுக்கெல்லாம் நம்ம மஸ்ட்ங்கிற ஆக்சிலரி தான் எடுக்கணும். மஸ்ட்ன்ற மாடல் வேர்ப் தான் எடுக்கணும். So in school, students must wear uniforms. It is compulsory. Okay. Moving to the next one. The voyagers did not dash to drop anchor at the unknown island. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஐலாண்ட்ல, ஒரு தீவுல, வாயேஜர்ஸ்னா கடல் பயணம் மேற்கொள்றவங்க. ஓகேங்களா? கடல் பயணம் மேற்கொள்றவங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு ஐலாண்ட்ல அவங்களோட நங்கூரத்தை போட மாட்டாங்க. ஆங்கர்ன்றது நங்கூரம், அதாவது அந்த இடத்துல ஸ்டாப் ஆக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அது முன்ன பின்ன தெரியாத ஐலாண்ட். என்ன டேஞ்சர்ஸ் வேணா நமக்கு அங்க இருக்கும். அந்த டேஞ்சர்ஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு போல்டு இல்லை, அவ்வளவு தைரியம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்ல அவங்க நங்கூரத்தை போட மாட்டாங்க. ஸோ அப்ப இங்க நம்ம என்ன மாடல் ஆக்சிலரி வரும்? டேர். டேர். ஓகே, ஸோ தே voyagers did not dare to drop anchor at the unknown island. தெரியாத ஐலாண்ட்ல அவங்க ஆங்கரை போட மாட்டாங்க. போடுற அளவுக்கு தைரியம் இல்லை. They dare not to drop anchor. Next, thou dash love your neighbors. இன்னொன்று சொல்றேன், நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோன்றது ஓல்டு இங்கிலீஷோட யூ, அதாவது இப்ப நம்ம யூங்கிறது தான் ஓல்டு இங்கிலீஷ்ல thou அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப thou வந்தாலே நம்ம ஷால் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி எடுத்துக்கணும். thou shall love your neighbor. thou எங்க பாத்தீங்கனாலும் நீங்க ஷால் போட்டு போயிடலாம். ஃபைன். 10th பாருங்க. the manager dash not excuse you if you fail to complete your assignments today. இது வந்து if class, கண்டிஷனல் கிளாஸ். ifன்ற வார்த்தை இருக்கா, இதுவும் உங்களுக்கு ஒரு கிராமர் பார்ட். 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் இருக்கு. கண்டிஷனல் கிளாஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நாம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வரப்போற வீடியோஸ்ல. ஸோ இஃப் கிளாஸ்ல பொறுத்தளவு நம்ம இஃப்ல verb 1 வந்துருச்சுன்னா மெயின் கிளாஸ்ல நாம என்ன போடணும்? வில். எஸ், வில் பிளஸ் verb 1 போடும். ஸோ இஃப் யூ ஃபெயில் டு கம்ப்ளீட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் டுடே, இஃப் கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லப்பா, இந்த கண்டிஷன் நடந்தால் அதோட ரிசல்ட் இதுவா இருக்கணும், இந்த ஆக்ஷன் நடந்தா அதோட ரிசல்ட் இதுவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஃப் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ், இந்த கண்டிஷனுக்கு ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்றது தான் நம்ம இஃப் கிளாஸ்னு சொல்லுவோம். அதுல ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. அதுபடி இஃப் கிளாஸ்ல verb 1 வந்துருச்சுன்னா மெயின் கிளாஸ்ல வில் போடணும். நீங்க இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா மேனேஜர் உங்களை மன்னிக்க மாட்டார், ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்றதான் இதுக்கு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போடுவோம். 11th one. Helen jotted down the important points lest she dash forget it. இதுக்கு என்ன, அதாவது ஹெலன் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாட் டவுன் பண்ணிட்டா, குறிச்சு வச்சுக்கிட்டா, இல்லைன்னா அவ மறந்துடுவா அப்படின்றதான் இதுக்கு மீனிங். லெஸ்ட் ஷீ ஃபர்கெட் இட்னா இல்லைன்னா அவ மறந்துடுவா அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ இங்க என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணலாம்? would. she would. இதுவும் ஒரு கண்டிஷனல் கிளாஸ் தான். இஃபோட இன்னொரு வெர்ஷன் தான் லெஸ்ட். பண்ணலைன்னா ஆர்எல்ஸ் அதர்வைஸ் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அவ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டா, இல்லைன்னா அவ அதை மறந்துடுவா அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, ஜாட்டட் டவுன் அப்படின்னு verb 2 இருக்கு. அப்ப நம்ம இந்த கிளாஸ்க்கு வரும்போது would போடுவோம். verb 1 இருந்துச்சுன்னா will போடுவோம், verb 2 இருந்துச்சுன்னா would போடுவோம். அந்த கான்செப்ட். 12th one பாருங்க. you dash never retain me against my wishes. என்னோட விருப்பத்துக்கு எகெயின்ஸ்டா என்ன உன்னால நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன சென்டென்ஸ் போடலாம்? can. no. Yeah, you can never retain me against my wishes. Very good. You can never retain me against my wishes. என்னோட விருப்பத்துக்கு எதிரா என்னை உன்னால செயல்படுத்த வைக்க முடியாது, என்ன உன்னால தடுக்க முடியாதுன்னு சொல்றோம். ஸோ கேன் முடியாது தானே சொல்றோம். ஏன் cannot?
அப்படின்னு போடல அப்படின்னு நீங்க கேட்கலாம், சிலருக்கு டவுட்ஸ் வரலாம். நெவர் அப்படின்றதே இங்க ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருச்சு. நாட்ன்ற மீனிங்க்கு இங்க நெவர்ங்கிற வேர்டு நம்ம அந்த ரோலை ப்ளே பண்ணுது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா இங்க ஒரு நாட் ஆட் பண்ண தேவையில்லை, அது டபுள் நெகட்டிவ் ஆயிடும். சரிங்களா? யூ கேன் நெவர் ரிட்டைன் மீ அகேன்ஸ்ட் மை விஷஸ். நீங்க எப்பொழுதுமே என் விஷஸ்ல இருந்து என்ன தடுக்க முடியாது. ஓகே, லாஸ்ட் ஐ மீன் 13th சென்டென்ஸ் பாருங்க. பீயிங் அ மண்டே த ஷாப்ஸ் டேஷ் நாட் பி crowded டுடே. மண்டேவா இருக்கிறதுனால crowd அவ்வளோக்கா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? will. வில். இது ஒரு பர்சனல் ப்ரெடிக்ஷன் இல்லையா? நம்ம வீடியோல சொல்லியிருப்போம், பர்சனல் ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வில் போடலாம். இல்ல ஷுவரா நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கனாலும் வில் போடலாம். மண்டேவா இருக்கிறதுனால ஷாப்ஸ் எல்லாம் வந்து crowded-ஆ இருக்காது அப்படின்றது உங்க ஒரு பர்சனல் ப்ரெடிக்ஷன். அதனால நீங்க இங்க வில் போட்டிருக்கீங்க. ஓகே.